Welcome to PG tutorials. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைமென்ஷன் கமாண்ட், அதாவது முக்கியமான 5 டைமென்ஷன் கமாண்ட் வந்து என்னதெல்லாம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பேசிக்லேருந்து அப் டு ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் AutoCADல வந்து எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத கற்றுக்கலாம். ஸோ மொத்தம் 5 கமாண்டு. ஃபஸ்ட்டு கமாண்ட் வந்து என்னது அப்படின்னா டைமென்ஷன் அலைன்ட். ஷார்ட்கட் வந்து DIMLIGNED. ஸோ டைமென்ஷன் அலைன்ட். இந்த கமாண்ட் வந்து எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இன்க்ளீண்டான லைனோட மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா வந்து இந்த கமாண்ட் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அது எந்த இன்க்ளைன் லென்த் இருக்குதோ அதை வந்து டேரெக்டாக நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்த கமாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா DIM ஆங்குலர், அதாவது ஒரு 2 லைனுக்குள்ள ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்டு. ஸோ DIM ANG இதுதான் இதோட ஷார்ட்கட்டு. ஸோ இது டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லைனையும் செகண்ட் லைனையும் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஆங்கிள் இந்த மாதிரி காமிக்கும், எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் பண்ணால் அதே கமெண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டு ஃபஸ்ட் லைனு செகண்ட் லைனு அது என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த கமெண்ட் பேர் வந்து DIMANGULAR. ஸோ இதை டைப் பண்ணி பாருங்கள் DIMANGULAR எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத. அடுத்து 3வது கமாண்ட் வந்து யூஸ்வலாக இந்த மாதிரி நம்ம டைமென்ஷன் கொடுக்குறது பேஸ் பாயிண்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமென்ஷனாக கொடுத்து நம்ம கிளிக் பண்ணி வச்சுட்டே இருக்கணும். அது இல்லாமல் அதை நம்ம ஈஸியாக பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கமாண்ட் வந்து DIMBASELINE. அதாவது இப்படி ஃபஸ்ட்டு நான் ஒரு டைமென்ஷன் போட்டு இப்போ அதே பேஸ் பாயிண்ட் வச்சு லைக் மேலே எப்படி பேஸ் பாயிண்ட்லேருந்து அடுத்தடுத்ததுக்கு டைமென்ஷன் கொடுத்துருக்கணும், அதே மாதிரி இந்த இடத்துல டைமென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து DIMBASELINE BASE ஷார்ட்கட்டு DIMBASELINE கமாண்ட் என்டர் பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட் எந்த டைமென்ஷன் நம்ம விட்டோமோ அந்த டைமென்ஷன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு அடுத்த டைமென்ஷன் கிளிக் ஆகும். இல்லை நீங்கள் புதுசாக போட்டிங்கன்னா கூட மறுபடியும் என்ட்ரு பண்ணிட்டு செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எஸ்எட்ஸ் என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த பேஸ் பாயிண்ட் அந்த பேஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைமென்ஷன் அது வந்து க்ரியேட் ஆகும். பேஸ் டைப் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கிறேன், எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஸ் பாயிண்ட் இப்போ நான் இதை செலக்ட் பண்ணனால எனக்கு இங்கே செலக்ட் ஆகிருக்குது. ஸோ அந்த லைன்லேருந்து நமக்கு அந்த லைனை பேஸ் பாயிண்ட்டை வச்சு அடுத்தது டைமென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகும். அதனால் என்னென்னா இப்போ நீங்கள் ஒரே கமெண்ட்டை மறுபடியும் ரிவ்யூ பண்ணோன்னா ஜஸ்ட் என்டர் டைப் பண்ணிட்டு அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அடுத்த டைமென்ஷன் கொடுத்தாலும் சரி அதுக்கடுத்த டைமென்ஷன் கொடுத்தாலும் சரி எந்த டைமென்ஷன் கொடுத்தாலும் பேஸ் பாயிண்ட்லேருந்து அது உங்களுக்கு எடுத்துக்கும். நம்ம எந்த பேஸ் பாயிண்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து அது வந்து அடுத்தடுத்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு டைமென்ஷன் உங்களுக்கு வந்து காட்டும் இந்த மாதிரி. ஸோ இந்த லைனை செலக்ட் பண்ணனால இதோட பேஸ் பாயிண்ட் எடுத்து வச்சு அதில் வந்து லைனை நமக்கு வந்து டைமென்ஷன் க்ரியேட் ஆகிடுச்சு. இது இன்னும் ஈஸியாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டைமென்ஷன் வந்து இதை ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த செகண்ட் பாயிண்ட்டை வச்சுட்டு அப்புறமா DIMBASE கமாண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஓகே இது 4 இதில் தான் எடுத்துக்குது. செலக்ட் ஆப்ஷன் செலக்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போது DIMBASE கொடுத்துட்டு செலக்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா எந்த பாயிண்ட்டை பேஸ் பாயிண்ட் எடுத்துக்கணும்னு சொல்லுது. ஸோ லெஃப்ட் சைடு இந்த ஆரிஜினை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்டை வந்து அது பேஸ் பாயிண்ட் எடுத்துக்கும். ஸோ அந்த பேஸ் பாயிண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டைமென்ஷனு கண்டினியூஸாக க்ரியேட் ஆகும். இப்போ ஆன மாதிரி மேலே நம்ம தனித்தனியாக போட்டுருவோம், கீழே வந்து ஒரே கமாண்ட் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த டைமென்ஷன்ஸ் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்.
ஸோ இது வந்து மூணாவது கமாண்டு டிம் பேஸ்லைன். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து டிம் அலைன், ரெண்டாவது பார்த்தது வந்து டிம் ஆங்குலர், மூணாவது பார்த்தது வந்து டிம் பேஸ்லைன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நாலாவது கமெண்ட் வந்து கொஞ்சம் சிமிலராக இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டைமென்ஷன் வந்து பேஸ்லைன்லேருந்து கொடுக்காம இதே பாயிண்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுறது. ஸோ அதுக்கான கமெண்ட் வந்து டிம் கண்டினியூ, அதாவது டிம் CONT தான் வந்து அதோட ஷார்ட்கட்டு. ஸோ கமாண்டை போடுறேன், என்ட்ரு பண்ணிட்டு டிஃபால்ட்டாக நம்ம எந்த லைனில் விட்டோமோ அந்த லைனில் இருந்து கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி பேஸ் லைன்லேருந்து எடுக்காமல் அடுத்தடுத்து எண்டுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகிட்டே போகும். மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு டைமென்ஷன் போட்டேன், அது வந்து டிம் கண்டினியூ கொடுக்குறேன். இதுலேயும் செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த டைமென்ஷன் வேணுமோ அந்த டைமென்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு எந்தெந்த பாயிண்ட் வேணுமோ அந்த பாயிண்ட் நான் பிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக ஒரே மாதிரி டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம க்ரியேட் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் பேர் வந்து டிம் கண்டினியூ. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப இடத்துல இது வந்து நமக்கு யூஸ் ஆகும். யூஸ்வலாக நிறைய டைம் என்ன பண்ணோம்னா மறுபடியும் நம்ம என்டர் டைப் பண்ணி அதே கமாண்டை ரிப்பீட் பண்ணிட்டு இருப்போம். அதுக்கு பதிலாக இந்த டிம் கண்டினியூ யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே கமாண்டில் அடுத்தடுத்து எங்கே பிக் பாயிண்ட் இருக்கோ பிக் பண்ணிட்டு நீங்கள் டைமென்ஷன் போட்டு போயிருக்கலாம். அடுத்தது ஃபைனலான கமாண்ட், அஞ்சாவது கமாண்ட் என்னென்னா டிம் எடிட். ஸோ இந்த கமாண்டில் வந்து உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு டைமென்ஷனை டெஸ்ட்டை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டிம் எடிட் டைப் பண்ணிட்டு எந்த டைமென்ஷன் செலக்ட் டைமென்ஷன் கேட்கும். ஸோ டைமென்ஷன் பிக் பண்ணிட்டேன். பிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காட்டும், லெஃப்ட்டு ரைட்டு சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு, லெஃப்ட் ரைட் சென்டர் ஹோம் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதில் வந்து லெஃப்ட் எல்லுன்னு அடித்து என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டைமென்ஷன் அந்த டைமென்ஷன் லைனோட லெஃப்ட்டில் போய் சீட் ஆகிடும். மறுபடியும் அதே கமெண்ட் அடிக்கிறேன், செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்து ரைட்டுன்னு இருக்குது. நீங்கள் இங்கேயும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆர் அப்படின்னு அடித்து டைப் பண்ணிங்கன்னா போகும். ஸோ ரைட்டில் போய் வந்துடும். இன்கேஸ் எனக்கு வந்து டைமென்ஷன் வந்து ஒரு ஆங்கிளில் வேணும், ஒரு 45 டிகிரியில் வேணும் அப்படின்னா இந்த ஆங்கிளில் சூஸ் பண்ணிட்டு 45 டிகிரி அப்படின்னு என்ட்ரு பண்ணால் நான் கொடுக்குற டைமென்ஷன் வந்து ஆங்கிளாக இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து இங்கே இன்க்ளைண்டாக 45 டிகிரி ஆங்கிளில் வந்து ரொட்டேட் ஆகி சீட் ஆகிக்கும். இப்போ அடுத்தது வந்து அதே இதில் எனக்கு வந்து மறுபடியும் அது பழைய ஸ்டைலுக்கே வேணும் அப்படின்னா வந்து ஹோமை ப்ரெஸ் பண்ண அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த சைடில் அதாவது ரைட் சைடில் இருந்தது, அதனால் வந்து ஹோமு கிளிக் பண்ணணும், அது ரைட் சைடில் போய் வந்துருச்சு. இல்லை எனக்கு வந்து மறுபடியும் சென்டர்லேயே வேணும் அப்படின்னா சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சி கொடுத்து என்டர் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் போய் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த டைமென்ஷனை வந்து லெஃப்ட்டு ரைட்டு எங்கே வேணுமோ அங்கே வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து ஜஸ்ட் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இதோட கண்டினியூவாக இது பேசிக்லேருந்து கற்றுக்கிறதுக்கு நம்மகிட்ட வந்து நிறையா வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து சிம்பிள் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ப்ளஸ் நமக்கு தமிழ்லேயும் இருக்கும். அண்டு பார்ட் பை பார்ட்டாக ஒவ்வொரு பார்ட்லேயும் வந்து சின்ன சின்ன கமாண்ட்ஸ்லேருந்து அப் டு ஒரு ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம இதில் கற்றுக்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உடனே உங்களுக்கு அப்டேட் வந்துட்டு இருக்கும். வேறு என்ன நியூ லேர்னிங்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் உடனே கற்றுக்கலாம். ஸோ ஸ்டே கனெக்டட் அண்ட் ஹாப்பி லேர்னிங். தேங்க்ஸ்.